ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. அற்புதமான ஸ்தலம் ராகவேந்திரர் பிறந்த வீடு. நமக்கு ஒரு பெரிய பொக்கிஷன் சொன்னா ரெண்டு. ஒன்னு அவர் பிறந்த வீடு, இன்னொன்னு பிருந்தாவனம் அடைஞ்ச மந்திராலயம். இதுல என்ன விசேஷம்னா, இன்னைக்கு குரு குணஸ்தவனம் இன்னைக்கு நாங்க சமர்ப்பணம் பண்ணிருக்கோம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான நாள். ஏன்னா இந்த குரு குணஸ்தவனத்தை ஆப்போசிட்ல தான் நான் பட்டிமன்றத்துல பேசினேன். குரு ஸ்தோத்திரம் தான் பெருசுன்னு. ஆனா ராகவேந்திர பார்த்தார், மகனே அப்படியா பேசுறியா, வா உன்னை பாட வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதன் பிறகு குரு குணஸ்தவனத்தை கற்றுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அதை கற்றுக்கிட்டு இன்னைக்கு பார்த்தானா பஜன மண்டலியில குழுல எல்லாருமே வந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே பாராயணம் பண்ணாங்க குரு குணஸ்தவனத்தை. ஏன்னா இதுவரை நாங்க கிட்டத்தட்ட ஒரு 142 பிருந்தாவனங்க குருஸ்தோத்திரத்தை சமர்ப்பணம் பண்ணிட்டோம். குரு குணஸ்தவனத்தை முதல்ல அவருடைய பிறந்த ஸ்தலத்துல பண்ணணும், அதுக்கப்புறம் மந்திராலயத்துல பண்ணணும், அதுக்கப்புறம் எல்லா பிருந்தாவனத்தையும் பண்ணணும்னு வச்சிருந்தோம். அதே மாதிரி இன்னைக்கு புவனகிரியில இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு வந்திருக்கிறோம். படிக்கும் போது அது ஒரு உள்ளுணர்வு இருந்து படிச்சு முடிச்ச உடனே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்து, கேட்டதும் ஆச்சார மாமா ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சாங்க. அது அவங்க வாயால கேட்போம். மூகோபய பிரசாதேன முகுந்த சயனாயதே ராஜராஜாயதே ரக்தா ஸ்ரீ ராகவேந்திரம் சமாஸ்ரஹேது. இந்த தினம் விசேஷமான நாள். குமரி மந்திராலயத்திலிருந்து, நாகர்கோவிலிருந்து திருவாளர் மணிகண்டன் சார் அவர்கள் நம்ம புவனேரிக்கு வந்திருக்காங்க. என்ன விசேஷம்னா, இன்றைய தினம் ராகவேந்திர சுவாமியுடைய பிரதான சிஷ்யர் தீர்த்த சுவாமிகளால இயற்றப்பட்ட குருகுணஸ்தவனம். அந்த குருகுணஸ்தவனத்தை அவர் முதலியாக கற்றுண்டு நமது புவனகிரி ஆலயத்திலே இங்க முதல் முறையாக சமர்ப்பணம் பண்ணிருக்காரு. அவர் முதல் முறையாகவே சொல்ல முடியும், ரொம்ப தெளிவாக மிக அற்புதமாக பல முறை சொல்லிக்கொண்டு பல பல அனுபவம் உள்ளவராக அந்த ஸ்லோகத்தை சொன்னார்கள். அவங்க கூட எல்லாரும் சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷம். குருகுணஸ்தவனத்தை ராகவேந்திர சுவாமியுடைய புகழ பரப்பது ராகவேந்திர சுவாமி குரு சோத்திரம், இந்த ஸ்ரீபூர்ண போத குரு சோத்திரம், அந்த சோத்திரம் சொன்னாலே மிகப்பெரிய பாக்கியம், புண்ணியம் பண்ணிருக்காங்க. குருகுணஸ்தவனத்தை தேடி கண்டுபிடித்து அந்த சோத்திரத்தை நாங்களும் சொல்றோம்னு சொல்லி இருக்காங்க. குமரி மந்திராலயத்தை மணிகண்டன் சார் மிக அற்புதமாக, மிக பிரமாதமாக, நல்ல மிக தெளிந்த, மிக தெளிவாக பிரமாதமாக இன்னைக்கு அந்த சோத்திரத்தை சமர்ப்பணம் பண்ணாங்க ராகவேந்திர சுவாமிக்கு. அதே மாதிரி அடுத்து மந்திராலயத்துக்கு சமர்ப்பணம் பண்ண போறாங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அது இல்லாம தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பிருந்தாவனம், தமிழ்நாடு மட்டும் இல்லை, ஆந்திரா, கர்நாடகா, சிங்கப்பூர், மலேசியா, மகாராஷ்டிரா எல்லா ஊருக்கும் தேடி கண்டுபிடித்து எங்கெல்லாம் பிருந்தாவனம் இருக்கா, எங்களுக்கெல்லாம் அவ்வளவா தெரியாது. பிருந்தாவனம் கர்நாடகாவில் எங்கேயோ உள்ள போய் தேடி கண்டுபிடிச்சு சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது ராகவேந்திர சுவாமியுடைய புகழ பரப்புறது சாதாரண விஷயம் இல்லை, மிகப்பெரிய மகான். அவருடைய புகழ பரப்பிட்டு இருக்காங்க.